அவையோர்களை ஈர்க்க உள்ளேன். அனைவருக்கும் தஷ்மினின் அன்பார்ந்த வணக்கங்கள். என்ப தம் மக்கள் மழலைச்சொல் கேளாத நான் எனது இந்நிலை உங்களுக்கு விருந்தளிக்க உள்ளேன். அனைவருக்கும் அஸ்வத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். திரைவசன வினாவிடையில நம்ம திரைப்படத்துல வர வசனங்களை உரையாடி காமிப்போம். அவையோர்கள் அது என்ன திரைப்படத்துல வருதுன்னு கண்டுபிடிக்கணும். நாங்க வசனங்களை முடிச்சதுக்கு அப்புறம் பதில்களை கூறுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான முதல் திரைப்படம் வாழ்க மன்னா வளர்க்கும் ஆட்சி ஓங்குகளின் புகழ் உயரட்டும் உணர் செங்குல் தழைக்கட்டும் தங்கம் வாழட்டும் மக்கள் செழிக்கட்டும் நாடு புலவரின் பேத்தி பொன்னி எனது பெயர். வணக்கம். நீண்ட கட்ட கொடுக்க வேண்டியதல்ல உலைக்கு பிறந்த மூளை பேசும் அழகுக்கு பஞ்சமில்லை. கவிஞர் வீட்டு கட்டுத்தெறியும் கவிபாடம் என்பார்களே, அப்படி இருக்கும் போது புலவரின் பேத்தி பேசுவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இல்லை, அதிசயமாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. தவறான விடை. தவறான விடை. தவறான விடை. ஓகே, சூப்பர். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரியான விடை திருவருட் செல்வன் போல இருக்கு. திருப்பி படத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த திரைப்படத்தில் பாம்பு தீண்டிய சிறுவனை உயிர்ப்பிக்க செய்தவர் யார்? அப்பர். பாம்பு தீண்டிய சிறுவனின் தந்தை பெயர் என்ன? அபூதி அதிகர். பாம்பு தீண்டிய சிறுவனை உயிர்ப்பிக்க செய்யும் போது அப்பர் பாடிய பாட்டு என்ன? சரியான விடை என்னவென்றால் நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே. உங்களுக்கான அடுத்த திரைப்படம் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் பிரிக்க கூடாத எதுகையும் மோனையும் சேர்ந்து இருப்பது வறுமையும் பறவையும் சேராதிருப்பது ஐமும் பணமும் சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது கலையும் அழகும் கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் பாட்டுக்கு நாரதன் வீணைக்கு வாணி சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான். ஐயா ஆளோட காலம் தான் தெரியும். இடம்பெற்றுள்ளது. சரியான விடை. முருகன் கோபமுற்று சென்ற மலையின் பெயர் என்ன? சரியான விடை. முருகன் கோபமுற்று மலையில் சென்ற போது அவ்வை பாடிய பாட்டு என்ன? சரியான விடை. உங்களுக்கான அடுத்த திரைப்படம் மண்பட்டு பெண்பட்டு பொன்பட்டு இவை மூன்று பட்டையில் சிறந்த பட்டு ஒன்று இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை தமிழ் பட்டு தான் தலை சிறந்த பற்று. இல்லவே இல்லை, தலைப்பற்றை தாய்ப்பட்டுதான் வேறுபடுது. அப்பா நான் தமிழையே தாயாக கருதுபவன். அது வேறு இது வேறு என்று நினைப்பவன் அல்ல. உமக்கு தாயே இல்லை, தாயே வெறுத்து தவையை ஊற்றிருந்த பெற்றாவின் அறிவை புரிஞ்சிருக்கும் சரிதானா?
இந்த வசனம் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது? தவறான விடை. ஆன்சர் சொல்லிடு. சரியான விடை என்பது அகத்தியர். அகத்தியர் வாழ்ந்த காலம் என்ன? சங்க காலம். உங்களுக்கான அடுத்த திரைப்படம் உன் முறையில் என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று காடு சூழ்ந்திருக்க தென்னகத்தில் மோமரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலே முத்தமிழை காப்பாற்றிய மூவேந்தர் பரம்பரையில் பெருமைதனில் மூலியாக்க முடிப்புரிந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்க. நீயா? கண்ணகி. கையில் தனிச்சிலம்போடு வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவால் எழுந்தெழிய பாண்டியனை தொடர்ந்து இழுத்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. இந்த திரைப்படத்தில் இல்லை. இந்த திரைப்படம் எந்த நூலை ஒட்டி எடுக்கப்பட்டது? ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை? சரியான விடை. இன்னொரு தடவை சொல்லுங்க அப்போ எனக்கு லாஸ்ட் சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி, மலையாள குண்டலகை. சரியான விடை. உங்களுக்கான அடுத்த திரைப்படம் காக்கை குருவிகள் அமர்ந்து எச்சமிட்ட வெறும் கற்பாறைகள் எல்லாம் உங்கள் கரம் பட்டதுடன் பெரும் கடவுள் சிலைகளாக காட்சியளிக்கின்றன. வரும் காலத்தில் கோடான கோடி கரங்கள் இங்கு அஞ்சலி செலுத்த போகின்றன. இப்படி காலத்தையும் கடந்து நிற்பது உங்கள் கலை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடங்கி நிற்கும் எம் போன்ற மன்னர்களின் நிலை. எப்படி இருக்கும் போது உங்களை தாழ்த்தி என்னை உயர்த்தி புகழ்கிறீர்களே, இது சரியா? மன்னா, தாங்கள் 1000 சமாதானங்கள் சொன்னாலும் அதிக மனம் அமைதி அறியார். அது பெரும் பாவத்தை செய்துவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த வசனம் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது? ராஜராஜ சோழன். சரியான விடை. ராஜராஜ சோழன் கட்டிய கோவிலின் பெயர் என்ன? பிரகதீஸ்வரா கோயில். சரியான விடை. ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் என்ன? சரியான விடை. உங்களுக்கான அடுத்த திரைப்படம் என்ன? பாட்டி தனியாவே உட்கார்ந்துட்டு தானாவே பேசிக்கிட்டு இருக்க? பேசினேன், பாடினேன், உலகெல்லாம் பெரும் தொண்டு செய்துவிட்டேன். ஐயோ சாமி, தமிழக உலகத்துக்கு பெரும் தொண்டு செஞ்சிருக்கேனா? நீ ரொம்ப படிச்சிருக்கேன்னு சொல்லு. வானும் தேனும் பாகும் பருப்பும் இதை 4ஐயும் தந்து சங்கத்தவன் 3ஐ வாங்கியேன் அப்பா. வாங்கியதை குற்றமென கட்டேன், வாங்கியதை உற்ற இடத்தில் எடுத்துரைத்தேன். சரியா போச்சு. ஒன்ன போல இன்னொரு பாட்டி என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உலகத்துல எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு இருக்காங்களா? நீ என்னடா நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்றியே, என்ன பாட்டி எப்படி பாக்குற? வயதில் இளமையும் வாக்கில் முதுமை தென்படுகிறது. நீ யார் அப்பா? என்ன கேக்குறியா? நான் அந்த காட்டுல ஆடு மாடு எருமை எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்க பையன். படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. படிப்பில்லை என்றால் என்ன? முத்தமிழரில் உன் ரத்தத்தில் ஓடுகிறது. இந்த வசனம் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது? கந்தன் கருணை. சரியான விடை. உங்களுக்கான கடைசி திரைப்படம் கொம்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டிய பொருள்கள் தானே தவிர புருஷர்கள் அல்ல. காதல், மானம், வீரம் என்ற கட்டுக்கோப்பிலே பிறந்த நாடு எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை, பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்கும் காதல் என்றால் பூகுணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் எங்கள் தமிழினம்.
எங்களை அடக்கியாள வேண்டும் என்ற ஆண்டவனும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய் வாழ்ந்ததுண்டு. நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேஷத்தை கட்டி வாழையாட்டி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டிலும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். சரியான விடை. நன்றி வணக்கம் சொல்லிட்டு வா. நன்றி. அனைவரிடமும் நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்வது தஷ்மி. மற்றும் நன்றி வணக்கம்.